இந்த ஸ்டோரி ஒரு டாகுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடையில இருக்கிற பாண்டிங் பற்றினது. ஆனால் அந்த ஒரு நாள் எல்லாம் மாறி போச்சு. அந்த ஒரு நாள் அப்படி என்னதான் நடந்துச்சு? யார் அந்த கருப்பு உருவம்? லாஸ்ட் டாகுக்கு என்னாச்சு? அது உயிரோட இருக்கா? ஒரு வீட்டில் பட்டின்னு ஒரு குட்டி டாக் இருந்துச்சு. அவனுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஐ சிக்கன் யாருக்கும் தெரியாம அத அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். இதுதான் சான்ஸ், எடுத்துட்டு ஓடிடலாம். ஐ நான் எடுத்துட்டேன். ஐயோ இது கீழே விழுந்துருச்சு. ஐயோ பட்டி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணலையே. நடிக்காதல. சரி வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகேவா? பட்டி வீட்டில் உட்காந்து நேற்று விழுந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். நேத்து பீச்ல யாரோ என்ன தட்டி விட்டாங்க, அதான் சிக்கன் கீழே விழுந்துருச்சு. அது யாரா இருக்கும்? ஐயோ என்ன கரண்ட் வேற போயிருச்சு. வீட்டுல யாரும் இல்லையே. ஐரா எப்போ வருவான்னு வேற தெரியலையே. என்ன டோர் சவுண்டு கேட்குது. ஒருவேளை ஐரா வந்துட்டாலோ? யாருன்னு போய் பார்க்கலாமா? இல்லை வேணாம், இங்கே நின்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு யாரும் இல்லையே. அப்புறம் என்ன சவுண்டு? என் பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. ஐராவா இருக்குமோ? திரும்பி பார்ப்போமா? ஐயோ இல்லை வேண்டாம். படி பின்னாடி இருக்கிற ஷேடோ யாரோ இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பட்டி பின்னாடி தெரிஞ்ச உருவம் அவங்க அம்மா தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ தான் பட்டிக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்போ யாரும் பட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. பட்டி அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டான். அப்போ டக்குன்னு அந்த உருவம் காணாமல் போயிடுச்சு. பட்டி அவங்க அம்மா எங்களை உருவம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தான். நம்ம பார்த்தது எல்லாம் கனவா இல்லை நிஜமா? என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஆனா எனக்கு என்னோட ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது நிஜம்தான். பட் பட்டி அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப குழப்பத்துல இருக்கான். என்னை காப்பாத்துறது நீதானே ஐரா? தேங்க்யூ ஸோ மச் ஐரா. நீ எப்போ என் கூடயே இருக்கணும். நைட் படி தூங்கிட்டு இருக்கும்போது அகைன் அவன் பின்னாடி அவங்க அம்மாவோட ஷேடோ வந்து நிற்கிது. அம்மா வந்துட்டீங்களா அம்மா? ஆமாடி, ஒரு கூப்பிட்டு தான் நான் வந்தேன். அம்மா நீங்க இங்கேயே இருங்கம்மா, இங்கேயே நம்ம ஒன்றா இருப்போம். இல்லை இங்க இருக்கக்கூடாது, நீங்க ஏன் கூட தான் வந்தாகணும். எங்க கூப்பிட்டு போறீங்கம்மா? நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போறேன். அது எங்க இருக்குன்னு உனக்கு சொல்ல முடியாது. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பட்டி சின்ன வயசுல காப்பாத்தினது ஐரா தான் அப்படின்னு பட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பட்டி எப்பயும் ஐரா கூட இருக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. ஆனா நைட்ல பட்டியோட அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஷேடோ வந்து அவனை கூட்டிட்டு போகுது. பட்டி அந்த ஷேடோ பின்னாடியே விட்டு வெளியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஐரா பட்டிக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண ரெடியா இருந்தான். பட்டிக்கு இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமா, பட்டி எங்க போயிட்டான்னு தெரியல. பட்டி நீ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்? இந்த பீச்சுக்கு எப்படி வந்தேன்? தூரத்துல ஒரு டாக் முடியாம
கத்திக்கிட்டே இருந்துச்சு. யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அழுகுறீங்க? ஏன் உங்க உடம்புலாம் இப்படி இருக்கு? பட் எப்படி நான் உன்னை பார்த்துட்டேன், நீ உங்க வீடு வந்துட்டேன். நீ காலையில் போனதுலேருந்து நான் யார்கிட்டையும் பேசாமல் சாப்பிடாம உனக்கு இருந்துக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் இப்படி ஆயிட்டேன். இதை பார்த்து உங்கள் அப்பா உன்னை நான் கண்டிப்பாக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போனது இப்போ கூட வரலாம். பட் நீ வந்துட்டேன். ஆனால் உன் அப்பா எங்கே போனேன்னு எங்களுக்கு தெரியலையே. பாட்டி இது ஐராவோட வாய்ஸ் தானே? அவ என்னை கூப்பிட்ட மாதிரி கேட்குது. பட் அங்க என்ன பார்க்குறேன்? நான் தான் அவன் இங்கே கூப்பிட்டு வந்தேன். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ப்போம். என் கூட வா, நம்ம போகலாம். பாட்டி பாட்டி நீ எங்க போயிட்ட பாட்டி? எங்க இருக்க? அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து எல்லாம் ஐரா அதை பார்த்துட்டா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான். என்னை விட்டு போயிட்டியா பாட்டி? உனக்கு நான் சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணேன் பாட்டி. இனிமேல் நான் உன்னை பார்க்க முடியாதா பாட்டி? நீ எங்கே போயிட்ட பாட்டி?